ஸோ ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ அது வந்து டீஃபால்ட்டாக அது வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை டாக்டர். ஸோ உங்கள் வந்து அப்பெண்டிக்ஸ் பழுத்துடுச்சு, உங்கள் வந்து பித்தப்பையில் வந்து கல் இருக்குது, வீங்கிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ மேல் வயிறுலையோ கீழ் வயிறுலையோ வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தையல் வந்து ஆறுறதுக்கு, அந்த ஸ்கார் வந்து லைஃப் லாங். பொதுவாக வந்து சின்ன வயசில் இருக்க லேடிஸ்க்கெலாம் வந்து அந்த ஸ்கார் வந்து காஸ்மெட்டிக்காகவே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வெயிட்டு தூக்க முடியாது, ரொம்ப வெயிட் தூக்குனா அந்த இடத்துல வீக்னஸ் வரும், சில பேருக்கு குடல் இறக்கம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா கஷ்டப்படும் போது பொறுமையாக வந்து அந்த சர்ஜிக்கல் ஃபீல்டு எவல்யூஷனில் கீ ஹோல் சர்ஜரின்னு ஒன்று வந்தது. கீ ஹோல் சர்ஜரினா சின்ன சின்ன ஹோல்ஸ் வயிறு உள்ளாரே போட்டு அந்த தேவையான அந்த ஆப்ரேஷனை பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் தான் வந்து இந்த கீ ஹோல் சர்ஜரியில் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிலையும் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நிறையா வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. என்னென்ன அப்படின்னா, நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாத இடம் அப்படின்லாம் இருந்தது வயிறுக்குள்ளார. சில இடத்துல எலும்புகள் தடுத்துது, சில இடத்துல ரொம்ப முக்கியமான இரத்த குழாய்கள்லாம் இருந்தது. ஸோ அந்த லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது வந்து ஒரு கரண்டி மாதிரி நீளமான இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த நீளமான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம ஒரு எண்டில் நம்ம விரலை வச்சு பண்ணுவோம், இன்னொரு எண்டில் அது மூவ் ஆகும். ஸோ அந்த ப்ரிசிஷன், அதாவது இந்த கையில் நம்ம பண்ணுற மூமெண்ட்டை அந்த எண்டில் கொண்டு போகிற அந்த ப்ரிசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மாற்றாக வந்தது தான் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி. ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அன் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ எல்லா ஃபீல்டுலேயும் வந்து எவல்யூஷன் டெக்னாலஜி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்து இந்த ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் நிறையா ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க. ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக இதை பண்ணாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் ரொபாட்டிக் சர்ஜரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ரொம்பவே வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னா, அதுவும் கீஹோல் ஆப்ரேஷன் தான். அப்போ என்ன வித்தியாசம்? அதுவும் கீஹோல் ஆப்ரேஷன் தான், லேப்ரோஸ்கோப்பியும் கீஹோல் ஆப்ரேஷன் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபாட்டிக் சர்ஜரியில் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிங்கரோட மூமெண்ட்ஸை டைரெக்டாக வந்து பேஷண்ட்டோட வயிறு உள்ளார டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபாட்டிக் ஆர்ம்ஸ், அதாவது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளார தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கன்சோல்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த விஆர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி, ஜாய்ஸ்டிக்ஸ் கையில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கன்சோலில் உட்காந்து அவங்க வந்து அந்த கையில் இருக்க மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட் வந்து இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும், 4 ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த ஆர்ம்ஸ்லேருந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அந்த சின்ன சின்ன ஹோலில் வயிறு உள்ளார போய் அந்த டிப் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கையால் பண்ணுற மூமெண்ட்ஸ் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகும். என்ன அட்வான்டேஜ்? இங்கே 5 mm மூவ் பண்ணணும்னா அதே 5 mm கரெக்டாக அங்கே மூவ் ஆகும். முக்கியமான இடத்துல இரத்த குழாய் இருக்குது, நரம்பு இருக்குது, அடிபடக்கூடாது அப்படின்னா அது கரெக்டாக பண்ண முடியும். சில இடத்துல எலும்புகள் இருக்குது, சில இடத்துல வந்து நரம்புகள் இருக்குது, அக்சஸே பண்ண முடியல லேப்ரோஸ்கோப்பியில், அதெல்லாம் கூட இங்கே அக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று விஷயம், நம்மளோட கைக்கே வந்து ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவோம். ஒரு ஆங்கிளுக்கு மேலே வளைய முடியாது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் வளைய முடியும். தையல் போடணுன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் வந்து 360 டிகிரி அதால் மூவ் பண்ண முடியும். அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம பார்க்குறது இல்லாமல் பார்க்காத இடத்துல இருக்க இடத்துக்கு கூட நம்மளால் போய் ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது நம்ம கண் பார்வைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது லேப்ரோஸ்கோப்பியில். இதில் வந்து அக்சஸ் நார்மலாக பண்ண முடியாத இடத்துல கூட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இந்த கன்சோலில் உட்காந்துட்டே வந்து ஈஸியாக வந்து இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் மூலமாக சியூச்சரிங் பண்ணுறதோ இல்லை ஒரு கேன்சரை எடுக்கிறதோ ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எலும்பு நிறையா இருக்குது, ரொம்ப சின்ன இடமா இருக்குது, இந்த லேப்ரோஸ்கோப்பி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் க்ரௌடடாக இருக்குது, இடிக்குது ஒன்றோட ஒன்று. அப்போன்றப்ப இந்த ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப மெலிசான ரொம்ப சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டது. ஒருத்தவங்க வந்து அந்த கேமராவை அழகாக பிடிச்சு காட்டணும், இன்னொருத்தவங்க கரெக்டாக எல்லா தேவையில்லாத அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தள்ளி பிடிக்கணும், அப்புறம் மெயின் சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது இந்த எல்லா வேலையுமே இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸே பண்ணும். அதே மாதிரி இது எல்லாமே அந்த ரொபாட்டிக் சர்ஜனே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்போ மெயின் டாக்டருக்கு வந்து மனசில் தோணும், இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி
பிடிச்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதை வந்து இந்த ரொபாட்டிக் கன்சோல் மூலமாக இந்த 4 ஆர்ம்ஸையுமே வந்து டாக்டரே கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். ஸோ அவரே வந்து தள்ளி பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரே வந்து காலில் ஒரு சுவிட்ச் மூலமாக அடுத்த ஆர்முக்கு போயிடலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆர்ம் மூலமாக கேமராவை கிட்ட கொண்டு போகலாம், கேமராவை எட்ட கொண்டு போகலாம். இன்னொரு சைடில் அசையாமல் பிடிக்கணும், அசையாமல் அப்படியே எத்தனை மணி நேரம் இருந்தாலும் இருக்கும். இன்னொன்று சில சமயம் வந்து நம்மளுக்கு லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷனில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், 4 hours 5 hours ஆகுது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்வலாக மோர் தென் 1 hour 2 hour ஷோல்டர் பெயின், ஹேண்ட் பெயின், இந்த மாதிரி பெயின் ரிலேட்டட் இஷ்யூ வர்றதுலாம் இருக்கும். இதில் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த கன்சோலில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுனால அது எதுவுமே இருக்காது. இது எந்த வகையில் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அது அப்படியே வந்து பேஷண்ட்டுக்கு அவுட்கமில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் ஹவர் ஆஃப் சர்ஜரியும் இந்த லாஸ்ட் ஹவர் ஆஃப் சர்ஜரியும் எவ்வளோக்கு எவ்வளோ சர்ஜிக்கல் ஸ்கில் இருக்கோ அந்த டாக்டருக்கு அது அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆகலாம், அந்த காம்ப்ளிகேஷன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் 3D விஷன், 3 dimensionல், அதாவது வயிறு உள்ளாரே உட்காந்து ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இம்மர்சிவ் டெக்னாலஜி, இந்த விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுலேயே அந்த இடத்துல நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. யூஸ்வலாக நம்ம அந்த காலத்தில் லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது சில சமயம் கஷ்டமாக இருக்கும், இதை வந்து ஓப்பன் ஆப்ரேஷனாக மாற்றிடுவோம் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கன்சென்ட் வாங்குவாங்க, சம்மதம் வாங்குவாங்க. அந்த மாதிரி கன்வர்ஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் ரொம்பவே கம்மி. ரொபாட்டிக் சர்ஜரி ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் வித் கீ ஹோல்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ரேஷன் டெக்னிக்கை இப்போ எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து யூராலஜியில் எங்கெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டேட் கேன்சர் ஆப்ரேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட் சிச்சுவேட் ஆகிருக்கிறதே வந்து நம்மளோட அடிவயிறில் ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு பின்பகுதியில், அதுக்கு பின்னாடியே வந்து உணவு குழாய், ஆசன வாய்க்கு மேலே இருக்க உணவு குழாய், 2 பக்கமும் நரம்புகள், ஆண்குறிக்கு போகிற நரம்புகள், மேலேயே சிறுநீர் பை, ஒரு காம்ப்ளிகேட்டட் லொக்கேஷன். அங்கே வந்து ஒரு லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம வந்து தையல் போடுறது ரொம்ப கஷ்டம், ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொபாட்டிக் சர்ஜரினால் ரொம்ப ப்ரிசைஸாக நரம்புகளை ஒன்றும் ஆகாமல், இரத்த குழாய்க்கு ஒன்றும் ஆகாமல், உணவு குழாய்க்கு ஒன்றும் ஆகாமல் ஈஸியாக அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, முன்னாடிலாம் கிட்னி கேன்சர்னாலே கிட்னி எடுக்கணும் ஃபுல்லாக, அப்போ தான் கேன்சர் முழுமையாக குணமாகும் அப்படின்னு இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து கிட்னியில் கட்டியை மட்டும் எடுக்கிற மாதிரி டெக்னாலஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க ஒரு காலத்தில். காரணம், கிட்னி வந்து ரொம்ப வாஸ்குலர் ஆர்கன், அதாவது ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு உறுப்பு. ஹார்ட்டிலேருந்து 5ல் 1 மடங்கு ரத்தம் ஓட்டம் வரும். ஏன்னா வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற முக்கியமான வேலை கிட்னிக்கு. ஸோ கிட்னியில் ஒரு சின்ன இன்சிஷன் போட்டாலும் அந்த ப்ரெஷரில் வர பிளட்டை நிறுத்தவே முடியாது. ஸோ அதனால் கேன்சர்னால கிட்னி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லேப்ரோஸ்கோப்பியில் அந்த கிட்னி டியூமரை மட்டும் எடுத்தாங்க. அப்போ என்ன இஷ்யூஸ் வந்ததுன்னா, சியூச்சரிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. ரொம்ப ப்ரிசைஸாக அழகாக சியூச்சர் பண்ணணும், இல்லைனா லூஸ் ஆகும், ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்குது, இரத்த குழாயில் அடிப்பட வாய்ப்பு இருந்தது. ரொபாட்டிக் சர்ஜரியில் நம்ம இந்த 3 dimension ப்ரிசிஷன், ஜூமிங், அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த சியூச்சரிங்கை வந்து கையால் போடுற மாதிரி அழகாக போட்டு நல்லா கிளியராக மெட்டிகுலஸாக பண்ண முடியுது அந்த ஆப்ரேஷனை. ஸோ பேஷண்ட்டுக்கு நல்ல அவுட்கம் கொடுக்க முடியுது. ஈவன் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கட்டி இருந்தாலும், மெயின் ரத்த குழாய்க்கு பக்கத்தில் இருந்தாலும், எவ்வளோ கிட்னியை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி கட்டியை மட்டும் அழகாக நம்மளால் எடுக்க முடியும். இன்னொரு ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பை. சிறுநீர் பை வந்து ரொம்ப முக்கியம். சிறுநீர் பையில் கேன்சர் வந்துடுச்சு, எந்த உறுப்பில் கேன்சர் வந்தாலும் அந்த உறுப்பை வெட்டி எடுத்துடணும். ஸோ சிறுநீர் பை எடுத்துட்டோம், அப்போ சிறுநீர் பைக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடலை வந்து சிறுநீர் பையாக மாற்றி புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். முன்னாடி அந்த ஆப்ரேஷன்லாம் ஓப்பன் ஆப்ரேஷனில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக குடலை அழகாக பார்த்து எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் இருக்குது, அதில் அந்த கிட்னிலேருந்து வர டியூபெல்லாம் அட்டாச் பண்ணி புதுசாக ஒரு சிறுநீர் பையை எங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ யூராலஜியை பொறுத்தவரையும் யூராலஜிக்கல் கேன்சர்ஸ் எல்லாமே ரொபாட்டிக் சர்ஜரியில் மற்ற ஆப்ரேஷனை விட நல்ல அவுட்கம் கொடுக்க முடியும். பேஷண்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க, பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவுட்கம் வில் பி வெரி குட். லேப்ரோஸ்கோப்பிக்கு போகணுமா, ரொபாட்டிக் சர்ஜரிக்கு போகணுமா, ஸோ அட்வான்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குது,
ஸோ எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், இது காஸ்ட் எஃபெக்டிவாக, ஸோ இதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.